கட்டுப்பாட்டை இழந்த கார் இந்திய வீரர் பேரதிர்ச்சி மரணமா, முழுவதும் டிப்ரெஷனா? அதற்கு காரணம் மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. கைவிரித்த மருத்துவர்களா? அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன, நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க. ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க. அந்த செய்தியை வந்துட்டு, அந்த சோகமான செய்தியை வந்துட்டு மிக விரைவாக பார்க்கலாம். ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி ஃபெப் 19 நடைபெற உள்ளது. அண்ட் இப்போ தான் வந்துட்டு இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய மண்ணில் நடந்த சீரீஸ், T20 சீரீஸ் அண்ட் ODI சீரீஸ் டீம் இந்தியா வின் பண்ணி மிகப்பெரிய லெவலில் ஹாப்பினஸாக இருந்தாங்க. இந்த சூழலில், அதாவது பெரிய ஆட்கள் வந்துட்டு ஒருத்தவனை அழிக்க நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், டெஃபினட்டாக அழிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிதாங்க இவருக்கும் நடந்திருக்கு. ஒரு இந்திய டீமில் வந்துட்டு ஜாம்பவானாக இருந்தார். அதுவும் இந்த ஐசிசி சாம்பியன் தொடர் டீம் இந்தியா தோனி இருக்கும்போது வின் பண்ணாங்கன்னா அதற்கு ஒரு மூலமாக முதுகெலும்பாக இருந்தவர் வந்துட்டு முறுக்கு மீசைய முறுக்கு நம்ம சிகர் தவான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவரை வந்துட்டு எப்படி அழிச்சாயினே தெரியல. அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ சமீபத்தில் இந்திய டீமோட கேப்டனாக இருக்கார். 20 இன்னிங்ஸ் விளையாண்டு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 50 சதம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. 10 மேட்ச்சில் 2 மேட்ச் விளையாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் இதுவரை உள்ளே வரமாட்டுறாரு. அந்த மாதிரி தான் சிகர் தவான் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாருங்க. செம்மையாக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவரை ஏன் ட்ராப் பண்ணாயின்னு இதுவரை யாருக்குமே புரியாத புதிராக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதிரடி பேட்ஸ்மேன். அதாவது ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக 50 கன்வெர்ட் பண்ண டாப் 2 லிஸ்ட்டில் இருக்கார். அதிக பவுண்ட்ரி அடித்ததும் ஐபிஎல் அவர் தாங்க நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்கார். சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், T20 ஃபார்மேட், ODI ஃபார்மேட்லேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாருங்க, தைரியமான டிசிஷன். என்னை ODI ஃபார்மேட்லையும் எடுக்க மாட்டீங்க, T20 டெஸ்ட் ஃபார்மேட்லையும் எடுக்க மாட்டீங்க, நான் இங்கே விளையாடுறதுக்கு இந்த ஃப்ரீ டைமில் வந்துட்டு மண்டை காஞ்சிருது, நேபாள் அன்றைக்கி போய் நேபாளில் பிரான்சிசி இந்த ஐபிஎல் மாதிரி நடக்கும், அங்கே போய் நான் விளையாடுறேன்னு போனாருங்க. நீ எங்கள் நாட்டை மதிக்காமல் நீ அங்கே போயிட்டியா, இனி நீ எப்படி இந்திய டீமுக்குள்ளே வந்துடுறேன்னு பார்த்தலான்னு ஐபிஎல்லோட கான்ட்ராக்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐபிஎல்லில் வந்துட்டு இந்த வருடம் அவர் நேமாக பதிவு பண்ணாருங்க. ஆனால் நீ பதிவு பண்ணக்கூடாது, அவ்வளோதான், உன்னோட கிரிக்கெட் கரியரை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பிசிஐ வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டாங்க. சேம் டைம் அரசியல் ரீதியாகவும் அவர் ஆப்போசிட் கட்சி. ஓகேவா? இந்த சூழலில் அவரை வந்துட்டு தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த டிப்ரெஷனில் சிகர் தவானும் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, மதுவுக்கு அடிக்ட் ஆகிட்டு, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டு, ஒய்ஃபும் இல்லை, டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. குடும்பத்து மேலே உயிராக இருந்தாருங்க. இப்படி ஒரு பக்கம் கிரிக்கெட் கரியர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சிங்கிளாக இருந்து பணம் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, மதுவுக்கும் ட்ரக்குக்கும் அடிக்ட் ஆகிட்டு இந்த டிப்ரெஷனில் ஆம்பளை வந்துட்டு வேலை செய்யலைன்னு வைங்களா, அதுவே அவன் பாதி இறப்புக்கு சமங்க. இந்த டிப்ரெஷனில் என்ன பண்ணிட்டாருன்னா, கடைசியில் கூட சிஎஸ்கே டீம் நாங்கள் அவரை எடுக்கிறோம், நம்ம MS தோனி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகேவா? ஏன்னா சீனியர் பிளேயரை விரும்புவாங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட். ஆனால் ஐசிசி நிர்வாகம், பிசிஐ நிர்வாகம் வந்துட்டு அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்று தான் சொல்லணும். இந்த சேலில் தாங்க, அதாவது காரை ஸ்பீடாக ஓட்டியிருக்காரு. இரவில் ஒரு 12 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் நம்ம சிகர் தவான் இருக்கிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. கோமா நிலையில் இருக்கிறார் என்றும் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்கு. நல்ல மனிதர், ஜாலியான மனிதருங்க. டென்ஷனாக ஆன் த கிரவுண்டில் காட்ட மாட்டார். பட் அவரை வந்துட்டு அழிக்கன்னு நினச்சாங்க, அழிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் பிளேயர்கள், கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே சோகத்தில் மூழ்கி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.